வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஆகஸ்ட் 16 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க அதிகாரிங்களை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் சார், என் பொண்ணு ரேவதி இருக்கால்ல, அவ அந்த ராஜ சேதுபதியோட பேரன் கார்த்திக் கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்ன விவாகரத்து பேப்பர்ஸ் இது. அந்த டிரைவர் பையன் நேற்று என் பொண்ணை யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டிலேருந்து கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டான். என் பொண்ணை நீங்கள் தான் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிங்க கிட்ட ஈஸ்வரி புகார் கொடுக்குறாங்க. அதிகாரிங்க அந்த புகாரை எடுத்துக்கிட்டு ஈஸ்வரியை பார்த்து, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சொன்ன புகாரை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிட்டு அவங்கள கைது பண்ணுறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரிங்க சார், எப்படியாவது என் பொண்ணை நீங்கள் மீட்டு கொடுத்துட்டாலே போதும் அப்படின்னு சொல்ல, அதிகாரிங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, அதிகாரிங்க அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ஈஸ்வரியும் சந்திராவும் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. சந்திரா சொல்கிறாங்க, அக்கா எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரேவதியை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்கக்கா, கவலைப்படாத. ரேவதி இங்கே வந்ததோட நம்ம ரேவதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம், நீ கவலைப்படாதக்கா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாடி, என் பொண்ணு என் பேச்சே கேட்காம போயிட்டாலே அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு அந்த டிரைவர் பையன் என் பொண்ணை ஏமாற்றி வச்சுருக்கான். அவள் மட்டும் வரட்டும், வந்ததோட நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம சந்திரா சொல்கிறாங்க, ஆமாக்கா, நம்ம பொண்ணு வந்ததும் நம்ம பொண்ணை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவோம்க்கா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரிங்க நேராக நம்ம ஹீரோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு காலிங் பில் அடிக்க, பாட்டி யார் அது இந்த நேரத்தில் வந்திருப்பா, ஐயா ஒருவேளை அந்த ஈஸ்வரி தான் வந்திருப்பாளோ அப்படின்ட்டு. அப்போது ஹீரோ சொல்கிறாரு, இருங்க பாட்டி, நானே போயிட்டு கதவை திறக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டு கதவை திறக்க, அதிகாரிங்க ஹீரோவை பார்த்து, இங்கே பாரு, பார்க்க தான் பெரிய மனுஷன் மாதிரி இருக்க, இப்படியா ரொம்ப மோசமாக நடந்துப்ப, ஈஸ்வரி அம்மாவோட பொண்ணை கடத்தி கொண்டாந்து வச்சிருக்கியாம்ல, உனக்கு பணம் இருந்துச்சுன்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா, உன்னை கைது பண்ணுறதுக்காக தாண்டா நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை பிடிக்க, இதை பார்த்துட்டு பாட்டி அதிர்ச்சி ஆகி நேராக அந்த இடத்துக்கு ஓடி யார் மேலே கையை வைக்கிறீங்க, அவன் என் பேரன், அவன் எதுக்கு என் பேத்தியை கடத்தணும், என் பேத்திக்கும் பேரன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இருக்கு, உங்ககிட்ட யாரோ தப்பான தகவலை கொடுத்துருக்காங்க, மரியாதையா என் பேரனோட சட்டையிலேருந்து கையெடுங்க அப்படின்ட்டு. இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, இதுக்கும் உங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது, புகார் கொடுத்தது இந்த பொண்ணோட அம்மா, அதே மாதிரி இந்த வீட்டில் தான் அந்த பொண்ணு இருக்காங்க, இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே பழைய ஞாபகங்கள் இல்லை, அதனால ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, இப்போ நாங்கள் இந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம், வாங்க அப்படின்னு சொன்னதும் ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் என் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இப்போ எதுக்கு நீங்க தேவையில்லாம என்ன என் புருஷன்கிட்டேருந்து பிரிக்க பாக்குறீங்க, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிருங்க, எங்க அம்மா தப்பான ஒரு புகார் கொடுத்துருக்காங்க, என் மாமா அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருமா, உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. அந்த இடத்துல வந்திருக்க லேடி கான்ஸ்டபிள் ரேவதியை டக்குன்னு பிடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பாட்டி ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருங்க, என் பேத்தி மேலேருந்து கையெடுங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்கே பாருங்கம்மா, இந்த பொண்ணுக்கு பழைய ஞாபகங்கள் இல்லை, விபத்துனால பழைய ஞாபகங்கள் இல்லாமல் போயிட்டு, அதோட இந்த பொண்ணு கொஞ்சம் புத்தி சுவாதனை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கோம், உங்கள் பேச்சையெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை பிடிச்சி அழைச்சிட்டு போவ. இதை பார்த்துட்டு ரேவதி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மா இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு ரேவதி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்போது ஹீரோ ரேவதியை பார்த்து, ரேவதி சத்தம் போடாத, பொறுமையாக இரு, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, மாமா, அம்மா கண்டிப்பாக பொறுமையாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக அவங்க இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மாமா, என்ன ஆனாலும் சரி, நான் கண்டிப்பாக உங்ககிட்டேருந்து நான் பிரியவே மாட்டேன், நான் உங்கள் கூட தான் நான் சேர்ந்து வாழ்வேன், நான் அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி ரேவதி, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சேர்ந்து அதிகாரிங்களை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே ஈஸ்வரியும் சந்திராவும் உட்காந்துருக்காங்க.
சந்திரா வந்துட்டு நேராக அவங்க ஆம், ரேவதியை பார்த்துட்டு ஓடி போய் ரேவதியோட கையை பிடிச்சி, அம்மாடி ரேவதி உனக்கு ஒன்றும் இல்லையே, நீ நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, என்னம்மா நாடகம், என்ன நாடகம் போடுறீங்க, என்னை மாமா கிட்டேருந்து பிரிக்கிறதுக்காக நீங்கள் இப்படி ஒரு நாடகம் போடுறீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, ரேவதி உனக்கு பழைய ஞாபகங்கள் இல்லாததுனால இவனை நீ நல்லவன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. இவன் நல்லவனே கிடையாது ரேவதி. உங்கள் அம்மா வந்துட்டு உனக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை தானே ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு பாப்பா. அவ எந்த வகையில உன் வாழ்க்கையை கெடுக்க பாப்பா. இங்க பாரு, இந்த டிரைவர் பைய சொல்றது எதையுமே நீ நம்பாத. நீ வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா தயவு செஞ்சு என்னை ரொம்ப கோவப்படுத்தாதீங்க. உங்க பேச்சு கேட்குற நிலைமையில நான் இல்லை. மாமாவை இப்படி வந்துட்டு அதிகாரிங்களை வச்சு பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? மாமா எப்பேற்பட்ட மனுஷன் இந்த ஊருக்குள்ள, அவரை போயிட்டு இப்படி அவமானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கியே அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, அவன் நல்லவனே கிடையாது, தயவு செஞ்சு அவனையெல்லாம் நம்பாத அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா அவரு என் புருஷன், அவரு என் கழுத்துல தாலி கட்டினவரு, ஸோ அவரை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி பொறுமையாயிரு அப்படின்னு. அப்போ பெரிய அதிகாரி அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணை வந்துட்டு மீட்டு கொண்டுட்டு வந்துட்டோம். அப்ப ரேவதி நேரா அதிகாரிங்களை பார்த்து, இங்க பாருங்க, எங்க அம்மா சொல்றதை கேக்குறீங்களே தவிர்த்து நான் சொல்றதை யாராவது கேக்குறீங்களா? என் மாமா மேல எந்தவித தப்புமே இல்லை. அவரு ரொம்ப நல்லவர். அவர் வந்துட்டு நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு கூட அம்மா என்னோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அம்மாவை நம்புறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்கே பாருங்க, நான் என் மாமா கூட சேர்ந்து வாழணும். தயவு செஞ்சு என்னை விடுங்க. என் அம்மா கூட தயவு செஞ்சு என்னை மறுபடியும் அனுப்பி வச்சிடாதீங்க. அப்படி வந்துட்டு நீங்கள் எல்லாரும் என்னை வந்து அம்மா கூட அனுப்பி வச்சிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக சந்தோஷமாக வாழவே மாட்டேன். தயவு செஞ்சு என்னை வந்துட்டு என் மாமா கூட அனுப்பி வைங்க அப்படின்னு ரேவதி பேசுகிறாங்க. அப்போது அதிகாரிங்க சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இது மாதிரி உங்கள் அம்மா தான் வந்துட்டு புகார் கொடுத்துருக்காங்க. நீ வந்துட்டு இந்த விவாகரத்து பேப்பர்ஸில் கையெழுத்தும் போட்டு கொடுத்துருக்க. அதனால இந்த விவாகரத்து பேப்பர்ஸ் தான் வந்து செல்லுபடியாகும். அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அந்த விவாகரத்து பேப்பர்ஸில் நான் தான் கையெழுத்து போட்டேனா அப்படின்னு எனக்கே ஞாபகம் இல்லை. நீங்கள் பழைய விஷயத்தை எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ வந்துட்டு நடக்க போகிற விஷயத்தை பற்றி சொல்லுங்க. நான் வந்துட்டு இப்போ மாமா கூட சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். மாமா வந்துட்டு என்னை ரொம்ப நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்னென்ன எனக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அப்படி இருக்கையில் எப்படி நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஏற்றுக்க முடியும்? நான் கண்டிப்பாக நான் என் மாமா கூட தான் சேர்ந்து வாழ்வேன். நீங்கள் யாரும் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பேசுகிறாங்க. அப்போ அதிகாரிங்க ஈஸ்வரிய பார்த்து, இங்கே பாருங்கம்மா, உங்கள் பொண்ணு என்ன இப்படி பேசுனாங்க? அவங்க பேசுகிறத பார்த்தா அவங்க வந்துட்டு சொல்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு தேவையில்லாமல் இவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக நீங்கள் எப்படி வந்துட்டு பிளான் பண்ணுறீங்களோ அப்படின்னு தெரியுது. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அவளுக்கு வந்துட்டு பழைய ஞாபகம் இல்லை, அதனால தான் அவள் இப்படி பேசுகிறா. ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், எப்படி சார் பழைய ஞாபகம் இல்லாதவ பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவா? எங்கள் அம்மா வந்துட்டு அவங்களுக்கு என் பாட்டியை சுத்தமாக பிடிக்காது. பாட்டியோட பேரனை நான் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க நினச்சி தான் இப்படி பேசுகிறாங்க. நான் வந்துட்டு அந்த வீட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி பேசுகிறாங்க. இங்கே பாருங்க சார், நான் வந்துட்டு உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னையும் மாமாவையும் இங்கேயே வந்து சேர்த்து வைங்க. எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் நடந்ததுனால என் கழுத்தில் இருந்த தாலியை வந்துட்டு கழட்டிட்டாங்க. ஸோ இப்போ உங்களோட முன்னிலையில் எனக்கும் என் மாமாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா அம்மா மறுபடி இதே மாதிரி என்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. மாமா கிட்டேருந்து என்னை பிரிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களோட முன்னிலையிலேயே எனக்கும் மாமாவுக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியமாகும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி அதிகாரிங்களை பார்த்து, இங்கே பாருங்க சார், நான் கூப்பிட்டதுனால தான் நீங்களே இங்கே வந்திருக்கீங்க. இப்போ என் பொண்ணு அதை சொல்கிறா இதை சொல்கிறா அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு அவ சொல்கிற மாதிரி அவளுக்கு கல்யாணம்லாம் பண்ணி வச்சிடாதீங்க அப்படின்னு அதிகாரிங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மேடம், உங்கள் பொண்ணு வந்துட்டு இப்போ கேட்குறத வச்சு நாங்கள் வந்துட்டு உங்கள் பொண்ணோட பேச்சை தான் நாங்கள் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இன்னும் 2-3 சாட்சி தேவைப்படுது. அப்போது ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், எந்த சாட்சி வேணும்னு சொல்லுங்கள் சார், எல்லாத்தையுமே நான் தரேன் அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சரி உன்னோட அப்பா எங்க? அவர் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொன்னாருன்னா
ஸோ இதே ஸ்டேஷன்லேயே உங்கள் 2 பேருக்குமே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி கேட்குறாங்க, சார் உண்மையாவா சார் சொல்கிறீங்க அப்படின்னு. அதிகாரிங்க சொல்கிறாங்க, ஆமாம்மா, ஒரு வேளை நீ சொல்கிறது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ உங்கள் அப்பாவை கூப்பிடுமா அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரேவதி வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. ராஜா வந்துட்டு ஃபோன் அட்டென்ட் பண்ணி, அம்மாடி ரேவதி, அந்த ஈஸ்வரி அவசரப்பட்டு உன்னோட விவாகரத்து பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாலே, என்னம்மா ஆச்சு, இப்போ எங்கம்மா இருக்க அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அப்பா அம்மா சொன்ன மாதிரியே அதிகாரிங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்கப்பா. நான் இப்போ வந்துட்டு இங்கே தான் இருக்கேன்ப்பா. நீங்கள் வந்து எப்படியாவது அதிகாரிங்க கிட்ட பேசுனீங்கன்னா எனக்கும் மாமாவுக்கும் இங்கேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அதிகாரிங்க சொன்னாங்க. அப்பா சீக்கிரம் வாங்கப்பா அப்படின்னு. இதை கேட்டுதான் அவரு சொல்றாரு, சரிம்மா, உனக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா வரமா அப்படின்ட்டு அவரு நேரா மயிலுக்கிட்ட, மாப்பிள்ள, நம்ம எல்லாரும் நேரா அங்க போவோம், அங்க போயிட்டு அந்த ஈஸ்வரி தவறான புகார் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பத்தியும் நம்ம தெரியப்படுத்துவோம். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா அதிகாரிங்க கண்டிப்பா வந்துட்டு ரேவதி ஈஸ்வரி சொல்றத நம்ப மாட்டாங்க. ரேவதிக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்தவித ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆமா நீங்க சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அதிகாரிங்களை பார்த்து, சார் என் ஒய்ஃப் சொல்றது உண்மைதான், மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லுவாங்க, அவங்க சொன்ன பிறகு எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு. அதே மாதிரி ராஜாவும் மயிலும் ரோகிணி சுவாதி எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்ததோட நம்ம ஈஸ்வரி நேரா ராஜாவை பார்த்தீங்க பாருங்க, தேவையில்லாம கண்டதை பத்தி உளறுனீங்க அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன், அப்புறம் இதுதான் நான் அவங்க கூட சேர்ந்து வாழ்ற கடைசி நாளா இருக்கும் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, இதுக்கப்புறமும் நான் உன் பேச்சை கேட்டேன் அப்படின்னா அது கண்டிப்பா என் பொண்ணோட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ உன் பேச்சை நான் இதுக்கப்புறமும் நான் கேட்க மாட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு. எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவ சந்தோஷமா வாழணும். மாப்பிள்ளையை தவிர்த்து வேற யாரும் என் பொண்ணை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன் ஈஸ்வரி, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அதிகாரிங்களை பார்த்து, ஆமா சார், என் பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மைதான். என் பொண்ணுக்கு வந்துட்டு இப்போதைக்கு பழைய ஞாபகங்கள் இல்லை அப்படின்னாலும் என் மாப்பிள்ளை என் பொண்ணை ரொம்ப நல்லபடியா தான் பார்த்துக்கிட்டாரு. என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ரொம்ப நல்லபடியா வந்து பாதுகாத்தாரு. அவரை போல ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நானே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த நிற்கிறாளே ஈஸ்வரி, அவ உங்ககிட்ட சொன்னது எல்லாமே பொய். என் பொண்ணு விவாகரத்து கொடுத்தது உண்மைதான். ஆனா அதுவும் ஈஸ்வரி தான் கட்டாயப்படுத்தி வந்து விவாகரத்து கொடுக்க சொன்னா. இல்லைன்னா என் பொண்ணு விவாகரத்து கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி விவாகரத்து கொடுத்ததுக்கு முக்கிய காரணமே இந்த ஈஸ்வரி தான். சார், உங்களோட முன்னிலையில என் என் மருமகனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு போயிரும். இந்த ஈஸ்வரியோட ஒரு ஆட்டத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ ராஜா சொல்றாரு, போதை நிப்பாட்டு ஈஸ்வரி, இதுக்கு மேல உன் பேச்சை கேட்டேன் அப்படின்னா என் பொண்ணோட வாழ்க்கை தான் ரொம்ப பாதிக்கப்படும், போதை நிப்பாட்டு அப்படின்னு. அதிகாரிங்களை பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல அதிகாரிங்க சொல்றாங்க, சரி, நடக்கிறதையெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க சொல்றது தான் உண்மை அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட சொல்ல ஹீரோ ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறாரு. இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம ரேவதி. அப்போ ஈஸ்வரி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இதே மாதிரி உங்களோட யூடியூப் சேனலுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நல்ல முறையில் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next new video.